ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்டில் 2025 இந்த வருஷத்துக்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா? அது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த மந்தோட முடியுது. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, அது சேம் டைம் நான் எப்படி உடற்பயிற்சி நான் தொடங்குறது, ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பொறுத்தவரைக்கும் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி அப்படின்னா 6 to 10 வரைக்கும் சிலபஸ் கேட்குறாங்க. அதுவே எஸ்ஐ அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் உள்ள சிலபஸ் எப்படி மாறுது. 6 to 10th வரைக்கும் அப்படின்னா நம்ம 10th வரைக்கும் புக் படித்தா போதும். சரி, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா 6th டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய டிகிரி புக்கெலாம் படிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி நினைப்பீங்க. அதேமாதிரி உடற்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பவே நான் உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுவா, இல்லை ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இல்லை படிச்சுட்டு இருக்கும்போதே ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிலபஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சிலபஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பல வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐக்கு தனியாக கேட்பாங்க, பிசிக்கு தனியாக கேட்பாங்க, எஸ்ஐலே பார்த்தீங்கன்னா தாலுக் கேட்பாங்க, சம்டைம் ஏஆர்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் எஸ்ஐக்கு படிக்க போகிறீங்களா, பிசிக்கு படிக்க போகிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கான சிலபஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போனீங்கன்னா உள்ளே ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது சிலபஸ் தனியாக இருக்கும். வேர் டு ஸ்டடிலாம் போய்ட்டுருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். அதிலே 2025 இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்கள் சிலபஸ் அட்டாச் ஆகி தான் வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸ் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய பார்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பார்ட்ஸில் பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. இதில் பார்ட் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்து அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான், அதுக்கான எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய பார்ட் 2 பேப்பரை திருத்துவாங்க. அப்போ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கான அந்த பார்ட் 1 இருக்குது இல்லைங்களா, 1 செகண்ட். இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. சரிங்களா? இந்த ஜென்ரல் தமிழில் 100 கொஷின் கேட்பாங்க. ஆனால் 100 மார்க்குக்கு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? அப்போது இதில் மார்க்ஸ் அதே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு கேள்விக்கு 1 மார்க் அப்படின்ற அடிப்படையில் 100 கேள்விகளுக்கு 100 மார்க் உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இது ஜஸ்ட் ஃபார் ஒரு எலிஜிபிலிட்டிக்கான எக்ஸாமை தவிர இது ஃபைனல் கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. இது தகுதி தேர்வுக்காக மட்டுமே ஒழிய இது உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப், அதாவது கூடுதல் மதிப்பெண்களில் இது சேர்க்க மாட்டார்கள். இதை நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா அத்தோட அந்த மார்க் அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்களுடைய பேப்பர் 2 திருத்த போவாங்க. இந்த பேப்பர் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். சரிங்களா? இந்த 2 பேப்பரையும் சேர்த்து, இந்த ஜென்ரல் நாலேஜும் சைக்காலஜியும் சேர்த்து உங்களுக்கு 140 கொஷின், அதாவது 70 மார்க்குக்கு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சரியான கேள்விகளுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண் என்னென்னு கேட்டிங்கன்னா 1/2 மார்க். ஓகேங்களா? அப்போ 140ல் பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70. அப்போ 70 மார்க்குக்கு தான் எழுதிட்டு வர போகிறீங்க. ஸோ ரிமைனிங் ஒரு 30 மார்க்கு எடுத்தால் தானே 100 மார்க்கு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 70 மார்க்கு ப்ளஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடுதலாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நீங்கள் டபுள் ஸ்டார் அடிச்சிங்கன்னா 15 மார்க்கு சாலிடாக வாங்கலாம். ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் இன்டர்வியூ போவீங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மார்க் போடுவாங்க. அதை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய முறையை பொறுத்த இருக்குது. தென் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்றது ஒரு 5 மார்க். இந்த ஸ்பெஷல் மார்க் அப்படின்றது முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருப்பா இல்லைங்களா, ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் காம்படிஷனில் கலந்துருந்து அதில் சர்டிஃபிகேட்ஸ் அதை வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது மூலிமா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது 70 + 15 + 10 கடைசி ஒரு 5 மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். தென்
ரிட்டன் எக்ஸாம்லேயும் நல்லா ஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட், மென்டலி ஃபிட் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எஸ்ஐ ஜாப் அப்படின்றது 100% கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஃபிசிக்கல் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. ஃபிசிக்கல் ஃபிட்டிங்காக இருந்துட்டு நல்லா படிக்கலை, நல்லா எக்ஸாம் எழுதலை, பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, மேக்ஸ் எதுவுமே போட தெரியாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காத, மறந்துடுங்க. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிலபஸை டவுன்லோடு பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th ஸ்டாண்டர்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்ட் புக்கை மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அவங்களே சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடுதலாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கலாம். டெய்லி வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம். சரிங்களா? நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேப்பர் வாங்கி ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, தி ஹிந்து பேப்பர் வாங்கலாம், தினமணி 2 போதும். கூடுதலாக நியூஸ் சேனல் டெய்லியும் பாருங்கள், ரேடியோ அப்பப்போ கேளுங்க. தேவையில்லாத யூடியூப் சேனலை முதல்ல கட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் விட்டுருங்க. அதுக்கு பதிலாக உங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள். டெய்லி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா சும்மா படிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதணும். சரிங்களா? நோட் போட்டு டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியல் தனியாக, அதாவது அரசியல் தனியாக, உங்களுக்கு சயின்ஸ் தனியாக, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு தனியாக, அதுக்கான நியூஸ் பேப்பர் ரொம்ப கம்மி தான். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பற்றின விஷயங்கள்லாம் வராது, சொல்கிறேன். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான விஷயங்கள், யூனிட் 9 வேண்டாம், எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். அப்புறம் நிறைய விருதுகள் பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் சயின்டிஃபிக் துறையில் சாதிச்சவங்களுடைய பெயர்கள். உதாரணத்துக்கு சுனிதா வில்லியம்ஸ் இப்போ போயிட்டு இருந்தாங்க இல்லையா விண்வெளிக்கு, அவங்களுடைய டீட்டெயில், பயோடேட்டா உட்பட எல்லாமே ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது 6th 12th வரைக்கும் அப்படின்னா இதுதாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? 6th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த 11th and 12th இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எளிமையாக புரிஞ்சக்கூடிய வகையில் உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக் கொஷின்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் செட் ஆஃப் புக்கை அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது டிகிரி எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கும். 6th 10th வரைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 2 புக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சிமிலராக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். கூடுதலாக நீங்கள் வந்து பிசிக்கு படிக்கும்போது 11th and 12th சேர்த்து படிப்பீங்க, இவ்வளோதாங்க வித்தியாசம். ஆனால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து தமிழ் அப்படின்னா உங்களுக்கு 10th வரைக்கும் பத்தாது. தயவு செஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பிசிக்கும் கேட்பாங்க, எஸ்ஐக்கும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப் டு 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புக்குமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணும். இதுக்கு மார்க் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாதாரணமாக படிக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டு தமிழ் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ தமிழ் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும். சரிங்களா? இன்கேஸ் நான் சொல்கிறேன், பிசியில் வேலை கிடைக்கல அப்படின்னாலும் எஸ்ஐயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்ஐ வேலை கிடைக்கல அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்வு. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டிங்கன்னா குரூப் 4 அதாங்க கட் ஆஃப் உங்களுக்கு. சரிங்களா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபின் மதிப்பெண்ணும் தமிழ் தான். உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் உங்களுக்கு தமிழ் தான். அப்படி பார்க்கும்போது குரூப் 4 உங்களுக்கு படித்த தமிழ் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் குரூப் 4 படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. நீங்கள் ஹைட் இருக்கீங்களோ இல்லையோ, பட் வாட் எவர் இட் இஸ், யூ ஷுட் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் எக்ஸை எக்ஸாம் வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது 1.5 மார்க் ஈச் கொஷின்ஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ 0.5 மார்க் அப்படின்றப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தலாம். ஓகேங்களா? சரி, இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆமாம், இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது எல்லாமே 6th 12th வரைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து தயவு செஞ்சு படிங்க. 1க்கு 2 சிலபஸாக கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒன்று எப்பவுமே உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து உங்கள் வீட்டில் எப்பவுமே படிக்கக்கூடிய ஸ்டடி ஹாலில் ஒன் சைடாக பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஸ்டடி ஹால் சுற்றி ஒவ்வொரு பேஜும் A3 ஷீட்டில் பெரிய மேக்ஸிமைஸ் பேப்பரில் நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. டெய்லியும் படிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ முடிச்சிருக்கு, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுங்க. ஒவ்வொரு நாள் விட்டுட்டு ஒவ்வொரு நாள் எழுதக்கூடாது. சரிங்களா? டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டச் அப் இருந்துக்கிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் எழுதும் போது சைடில் கொஞ்சம் கேப் போட்டுட்டீங்க அப்படின்னா
நீங்கள் எழுதக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் இதுக்கு ஓரியன்டாக 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறமா ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா இந்த நியூஸ் ஓரியன்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் சின்ன கேப் விட்டுருப்பீங்களே அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அப்டேட் விஷயங்கள் நல்லாவே நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கடைசி டைமில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின ஒரு பதட்டம் இருக்காமல் நீங்கள் எக்ஸாம் அதுக்குள்ளே தைரியமாக போகலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்க வேண்டியது ஸ்கூல் புக்கு மட்டும் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ப்ரைவேட் புக்கெலாம் இருக்குல்ல, கணின் புக்கு, அந்த புக்கு, சுறா புக்கெலாம் அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க, நிறைய மாடல் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நிறைய தமிழ் டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தமிழ் டெஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. தென் ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸ் படித்தாகணும், சோசியல் படித்தாகணும், சரிங்களா? சோசியல் படித்தாகணும். மேக்ஸை டெய்லியும் த்ரீ ஹவர்ஸாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3 ஹவர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் இதில் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு கொடுங்க, 2வது தமிழுக்கு கொடுங்க, அடுத்தது பாலிட்டிக்கு கொடுங்க, அடுத்தது எக்கனாமிக்ஸுக்கு கொடுங்க, அடுத்தது இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு கொடுங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டனி, ஜூவாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி படித்தாலே போதும். இதர சப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த வெயிட்டேஜ் தான், ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தமிழ், மேக்ஸ், பாலிட்டி 100% நல்லா தெளிவாக இருங்க. எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் மூமெண்ட், பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் வந்து இதில் ஒரு 80% ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், ஓகேங்களா? அதே சமயம் படிக்கும்போதே நான் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணவா, இல்லை படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணவா, இல்லை நான் எப்படி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ளே. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காக்கி சட்டை மாட்ட முடியல அப்படின்றதுக்கான காரணம் ரெண்டு தான். ஒன்று, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, படிப்பில் வீக்காக இருப்பாங்க. இன்னொருத்தங்க படிப்பில் சூப்பர் டூப்பராக இருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ரொம்ப லோவாக இருப்பாங்க. அதனால் 2 பேருக்குமே வேலை கிடைக்காது. இதுதாங்க ஒரு ஓப்பனான ஒரு விஷயம். அப்போ யாருக்கு வேலை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும், மென்டலி ஃபிட்னஸாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நீங்கள் ஒன் ஆஃப் த கேண்டிடேட் வின்னராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நிறை குறைகள், உடம்புல ஏதாவது காயங்கள் இருக்கா, தழும்புகள் இருக்கா, கைக்கு ஏதாவது கட்டு போட்டிருக்கா, எலும்பில் ஏதாவது ஃப்ராக்சர் இருக்கா, எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ஸுக்கு எவ்வளோ இருக்குது, லேடிஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வெயிட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஏன் வெயிட்டு செக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரோப் ஏற முடியாது. 100 மீட்டரோ இல்லை 400 மீட்டரோ இல்லை 1500 மீட்டரோ உங்களால் ஓட முடியாது. முக்கியமாக ரோப்பு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஈவெண்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் ரோப்பில் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிகினிங்கில் வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுல ட்ரை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வெயிட்டு செக் பண்ண சொல்கிறேன். அது உங்களுடைய நிறை குறைகள் என்ன, கண் குறைபாடு ஏதாச்சும் இருக்கா, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா, லாங் சைட்டா, ஷார்ட் சைட் எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் அப்போது, அதுவும் இன்டர்வியூ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அப்போ உங்களுடைய கண்களை வந்து பரிசோதிப்பாங்க. அதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நிறை குறைகளை வந்து சரி பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? மரத்தில் கயிறு போட்டு ஏறுங்க, லாங் ஜம்ப் ட்ரை பண்ணுங்கள், நல்லா கிரவுண்டை நல்லா சுற்றுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கும்போதே ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் அவசியம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே படிக்கணும். அடுத்தது எக்ஸாம் டேட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளில் ஃபுல் டே நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ்லேயே தான் இருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்காதீங்க. இப்படிலாம் பாசிபிள் இருந்தால் தான் வெறித்தனமாக படித்து வெறித்தனமாக வேலை வாங்கி உள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, போலீஸ் வேலை வாங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கிரிமினல் மைண்டாக நீங்கள் யோசிக்கணும். இதுதான் போலீஸ் மைண்டுக்கான ஒரு யுத்தி. அதனால் தயவு செஞ்சு யாரும் உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க, உட்காந்து வரைக்கும் போதும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்பாகவே நீங்கள் ஓடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இதுக்கு மேலேயும் ஓடாமல் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அது சுத்த முட்டாள்தனம். கயிறு ஏறி பார்க்குறதுக்கு மினிமம் நமக்கு வந்து நல்ல நிம்மதியாக 1 மந்த்தாவது தேவைப்படும். எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரே வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பொறுமை இழந்து
பார்க்காம விட்டுருவீங்க. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இதுக்கான வேர் டு ஸ்டடி அப்படின்னா நம்ம படிக்கிறதுலாம் எந்தெந்த புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் டிஎன்யூஎஸ்ஆர்பி விட்டுருக்காங்க. அடுத்த வீடியோ அதுக்கான லிங்க் நான் கொடுத்துறேன். டைரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ஃபுட்டேஜ் நான் எடுத்து போகிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேருக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது, நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் அவங்களுடைய வீடியோ ஆதாரத்தோடு நான் பதிவிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போவே நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுடைய சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.